ஒரு சிலர் வந்துட்டு ரியலாவே வந்து முட்டை போட்டு நடிக்கிறது, அந்த மாதிரி எல்லாம் வந்து ட்ரை பண்ணியிருப்பாங்க. நெறைய ஆர்டிஸ்ட் அந்த மாரி ட்ரை பண்ணியிருக்காங்க. அண்ட் அது அவங்களுக்கு சென்டிமென்ட்டா கூட வொர்க் அவுட் ஆகும். ஸோ நீங்க வந்து சப்போஸ் இந்த படத்துல வந்து நிஜமாவே பால் பண்ணி நடிக்கணும் அப்டின்ட்டு ஒரு நெலைம வந்திருந்தா நடிச்சிருப்பீங்களா? இல்ல. கண்டிப்பா நடிச்சிருப்பேன். நான் கண்டிப்பா நடிச்சிருப்பேன். ஏன்னா என்னன்னா இந்த கதை சொல்லும்போது நாங்க ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணதே அதுதான். நாங்க ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணது ரியலாவே நம்ம பால்டா அடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஷூட் பண்ணுவோம். இதுக்கு வேணா விக் வைக்கலாம். இல்லாட்டினா இது அடுத்தது ஒரு செகண்ட் ஷெட்யூலா பண்ணலாம் வித் ஹேரோட இருக்கிற கெட்டப் அப்படின்னு தான் யோசிச்சது. பட் என்னன்னா எங்களுக்கு வந்து இந்த டேஸ்க்குள்ள நாங்க படத்தை முடிச்சாகணும்ன்ற ஒரு கன்ஸ்ட்ரெயின்ல இருந்தோம். ஸோ அதுக்காக வந்து நாங்க 2 கெட்டப் போய் போட்டாகணும். ஒரே நாள்ல வந்து ஒரு 7 டேஸ் ஒரே கெட்டப்ல வந்து டியூவல் கெட்டப் போட்டாகணும்ன்றதுல அதனால நாங்க வந்து ப்ரோஸ்தெடிக் மேக்கப் ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணி தான் அது செட் ஆனதுனால தான் நாங்க வந்து ஓகேவே பண்ணோம். இல்லன்னா ஓகே. பால்ல நாங்க உண்மையாவே பால்ட் அடிச்சுட்டு அதுக்கப்புறமா அடுத்த ஷெட்யூல்ல தான் நாங்க வந்து வித் ஹேரோட எடுத்திருப்போம். தனித்தனி ஷெட்ல தான் எடுத்திருப்போம். அந்த வி வர் ரெடி ஃபார் இட். ஐ வாஸ் ரெடி. ஏன்னா ஆனா ஓகே. எனக்குள்ள என்னடா பண்ணிடலாமான்ற ஒரு பயம் இருந்துச்சு. பட் ஐ வாஸ் ரெடி. நம்ம பண்ணிடலாம். ஏன்னா நம்ம நடிக்க வந்திருக்கோம். நம்ம ப்ரூவ் பண்ணுவோம். என்ன வருதுன்னு பாத்துடலாம். ஏன்னா இவ்வளவு தூரம் நம்மளுக்கு படங்கள் வாய்ப்பு வருது. படங்கள் வாய்ப்பு வந்தாலும் நம்மளுக்கு ஒரு பிரேக் த்ரூ அமையணும்ல. அந்த பிரேக் த்ரூ அமையும் போது ஏன்னா இட்ஸ் ஒரு காம்படேட்டிவான வேர்ல்டுல வந்து நம்ம வந்து நிறைய ஆக்டர்ஸ் அப்கமிங் ஆக்டர்ஸ் அது அந்த இடத்துல நம்மளும் ஒரு ஆக்டரா ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா அந்த யூனிக்னஸ் நம்மளுக்கு வேணும் அப்படின்றதுல ஐ வாஸ் வெரி கீன். அதுல எனக்கு இந்த படமா அமைஞ்சிச்சு.